பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா அஞ்சலி சரவணன் எப்போது போல் கோவிலில் மீட் பண்ணி பேசுவாங்க. அப்போ பார்த்திங்க அப்படின்னா சரவணன் வந்து அஞ்சலி கிட்டே என்ன சொல்லுவீங்கன்னா, நீ கவலைப்படாத அஞ்சலி, நான் ஒன்று தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அந்த குழந்தைய வந்து குழந்தை இருக்கனால அவங்க கூட சேர்ந்து வாழ சொல்லி வீட்டில் எல்லாரும் ஃபோர்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்கிறாங்க. அப்படி யார் எது சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், அந்த குழந்தைய நான் கண்டிப்பாக ஏற்றுப்பேன், அந்த குழந்தைய வாங்கி நான் வளர்ப்பேன், ஆனால் அவ கூட மட்டும் சேர்ந்து வாழவே மாட்டேன், ஒன்று தான் கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அஞ்சலிக்கு வந்து சரவணன் ப்ராமிஸ் பண்ணுறாரு. இன்னும் சைடு கோமதி பார்த்திங்க அப்படின்னா மயிலை பார்க்கறதுக்காக மயில் வீட்டுக்கு போயிட்டு எப்படிப்பட்ட ஒரு விஷயம் இதை போய் வந்து குடும்பத்துலேருந்து மறைச்சிருக்க, எல்லாரும் வீட்டில் வந்து சந்தோஷப்பட வேண்டிய விஷயத்த போய் மறைச்சிருக்க, நான் அந்த குழந்தைய ஒன்றையும் அப்படியே நாங்கள் விட்டுற மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு மயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோமதி வந்து வாக்கு கொடுக்குறாங்க. உங்களை அப்படியே நாங்கள் கை விட்டுற மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து மயிலை வந்து ஏற்றுக்கிற மாதிரி கோமதி வந்து பேசுகிறாங்க. இதனால வீட்டில் உள்ள எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. கோமதி ஒரு சைடு வந்து மயிலை சரவணன் கூட சேர்ந்து வாழ வைக்கலாம்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணியிருக்காங்க. ஆனால் சரவணன் வந்து அஞ்சலி கூட சேர்ந்து வாழ்கிற முடிவில் இருக்காரு. ஸோ இந்த ரெண்டு வாக்குறுதியில் எது நடக்க போகுது, சரவணன் வாழ்க்கையில் யார் இருக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி நம்ம பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.